தமிழகத்தை ஆளும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு மக்கள் மீதான அக்கறை என்பது அறவே இல்லை என்பது போல்தான் நடந்து கொள்கிறது. மாநகராட்சி தூய்மை பணியை தனியாருக்கு ஒப்பந்தம் செய்தது மட்டுமல்லாமல் பணியாளர்களையும் போராட விட்டது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது அடக்குமுறையையும் கையாண்டது இந்த இரக்கமற்ற ஃபெயிலியர் மாடல் அரசு. இதன் காரணமாக சென்னை மாநகராட்சியில் முதல்வரின் கொளத்தூர் தொகுதி உட்பட பல இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் நோய் பரவும் அவலம் ஏற்பட்டன. அதன் பின் ஸ்டாலின் அரசால் நடத்தப்பட்ட பெரும்பாலான நாடகங்களை தமிழக மக்களே நன்கு அறிவர். தற்போது சென்னை நன்மங்கலத்தில் 200 ஏக்கர் பரப்பளவில் ஒரு ஏரி உள்ளது. அந்த ஏரியை சுற்றி பலவிதமாக குமிந்திருக்கும் குப்பைகளையும் இறைச்சி கழிவுகளையும் கடந்த சனிக்கிழமையன்று பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சுத்தம் செய்துள்ளனர். சேவ் நன்மங்கலம் ஏரி என்ற அறக்கட்டளையின் முயற்சியில் 1 கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இத்தகைய முயற்சிகள் எல்லாம் தற்காலிக தீர்வாக மட்டுமே உள்ளன என்பதும் கவலைக்குரியது. 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி சிறிய சதுப்பு நில காடுகளாக இருக்கின்றன. இன்று இந்த ஏரி பல குப்பைகளால் நிரம்பி கரையில் வேலி இல்லாததால் மேலும் மாசடைகிறது. அஸ்தினாபுரம் பகுதிகளில் இருந்து குப்பைகள் இந்த ஏரியில் கொட்டப்படுவதாகவும் இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க முடியாத ஒரு அவலநிலை தொடர்வதால் இங்கு குப்பை கொட்டுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நீர்மட்டம் உயர்ந்ததால் பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. களை எடுத்தல், குப்பை அகற்றுதல் போன்றவை மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த ஏரியின் பாதுகாப்புக்கு நிரந்தர தீர்வு தர வேண்டியது ஆளும் அரசும் மற்றும் பொதுப்பணித்துறையின் ஆதரவும் மிகவும் அவசியம். இந்த விடியா திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை ஆயிரக்கணக்கான கோடிகளை ஏரி தூர்வாறுதலுக்கு ஒதுக்கியுள்ள நிலையில் நன்மங்கலம் ஏரியின் சுகாதார பாதுகாப்பிற்கு மாணவர்களையும் பொதுமக்களையும் சார்ந்திருப்பது இந்த விடியா மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தை வெளிப்படுத்துகிறது. குடிமராமத்து திட்டத்திற்கு டெண்டர்கள் வெளியிடப்பட்டாலும் அவைகள் ஏதும் திறம்பட செயல்படுத்தப்படவில்லை. கழிவுகளாலும் குப்பைகளாலும் நிரம்பி சீர்கெட்டிருக்கும் நன்மங்கலம் ஏரியை பாதுகாக்க வேலிகள் அமைப்பது, கழிவு மேலாண்மை மற்றும் தொடர் கண்காணிப்பு போன்றவை அவசர தேவையாக உள்ளது. ஏரியை சுற்றியுள்ள குப்பை கழிவுகளை நீக்கி சுத்தம் செய்யும் மாணவர்களின் செயல், அவர்களின் உற்சாகம் இதெல்லாம் பாராட்டத்தக்கது என்றாலும் அவர்களின் அமைப்பை சார்ந்தே ஏரியை பாதுகாக்க முடியாது என்பதுதான் உண்மை. தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வக்கில்லாமல் அவர்களை தனியாருக்கு வேலை செய்ய நிர்பந்திப்பது, அவர்களுக்கு உணவு கொடுக்க போவதாக அதை டெண்டர் விட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பது எப்படி, கமிஷன் அடிப்பது எப்படி என்ற எண்ணத்தில் இருந்து சற்று விலகி ஏரியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை செய்வதே இந்த அரசின் கடமை. அரசு தனது பொறுப்பை உணர்ந்து உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.